ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹஸ்வி ஸ்டிச்சஸ். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன டிசைன் பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான சேம் டைம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் தாங்க இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் டிசைன் ப்ளவுஸ் பண்ணாதவங்க கூட இதை மஸ்ட் ட்ரை பண்ணலான்ட்டு நான் சஜஷன் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லைங்க, எந்த ஒரு சொதப்பலும் இல்லாமல் ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய டிசைன் தான். சேம் டைம் பிரிண்டட் ப்ளவுஸுக்கு எந்த ஒரு டிசைனும் பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இது கிராண்டாகவும் தெரியும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். பிரிண்டட் ப்ளவுஸுக்கு இது ஒரு நல்ல டிசைனாகவும் செட் ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பேக் பார்ட் வெட்டி வச்சுருக்கேங்க. அகலம் 3 இன்ச் வச்சுருக்கேன், ஹைட்டு 8 இன்ச் கொடுத்துருக்கேன். இப்போது அகலத்திலிருந்து ஒரு 1.25 இன்ச் தள்ளி நான் ஒரு மார்க்கிங்கை கொடுக்குறேன். அந்த மார்க்கிங்கில் தான் அந்த பேட்ச் பிளேஸ் ஆக போகுது. இப்போது இந்த 1.25 இன்ச்சுக்கு நம்ம நெக்கோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ஆர்ட் நெக்கு போட்டுக்கலாங்க. இதில் நீங்கள் வேறு எந்த நெக் வேணாலும் கொடுக்கலாம். நான் சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக ஸ்வீட் ஆர்ட் நெக் கொடுத்துருக்கேன். இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறமா இப்போ இந்த நெக்கை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க. எந்த ஒரு ரிஸ்கி மெத்தடுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கேன்வாஸ் கூட வைக்காமல் எந்த அளவுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போது நெக்கை நம்ம அடித்து திருப்பிக்கலாங்க. இப்போ அந்த நெக் ஷேப்பை அப்படியே எந்த ஒரு எக்ஸ்ட்ரா லைனிங் கூட கொடுக்காம நான் தைச்சி திருப்பியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ளவுஸ் பீட் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு உள்ள லைனிங் கொடுக்கணும்னா இதே கலரில் தான் கொடுக்கணும். கிளைண்ட் அந்த அளவுக்கு லைனிங் கொடுக்கல. ஸோ இருக்கிற ப்ளவுஸ் பிட்லேயே என்ன பண்ண முடியுங்கிறத ஈஸி மெத்தடு தான் நான் இதில் யோசிச்சு பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ நெக்கு சுற்றிலும் ஒரு 1/4 இன்ச்சு தையல் போட்டு இப்போ அந்த கட் பண்ணி எடுத்துட்டு கிராஸ் நாச்செல்லாம் போட்டு தைச்சி திருப்பி எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் அதில் ஒரு டாப் ஸ்டிச் போட்டு சுற்றிலும் அவுட்டரில் தையல் போட்டு பேக்கை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் வியூவர்ஸ். இது பிரிண்டட் ப்ளவுஸ், கலம்கரி இந்த மாதிரி எந்த ஒரு டிசைனுமே கொடுத்தாலும் எதுவுமே தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த டிசைன் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஒரு பார்டர் லைன் இருந்தாவே போதும். சப்போஸ் பார்டர் லைன் இல்லைன்னா கூட அந்த சாரியில் இருக்க கான்ட்ராஸ்ட் கலரை வச்சு நாம் இந்த பேட்சை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளான விஷயந்தான், ஆனால் உங்களுக்கு லுக்கு ரொம்பவே கிராண்டாக தெரியும். ஸோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நெக்கை அடித்து திருப்பியாச்சு. அதில் ஒரு டாப் ஸ்டிச் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா சுற்றிலுமே அவுட்டர் தையல் போட்டு கீழேயும் பாட்டம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் நாம் நார்மல் ப்ளவுஸில் என்னென்ன பண்ணுவோமோ அதே மெத்தடில் தாங்க பண்ணியிருக்கோம். புதுசாக எந்த ஒரு மெத்தடுமே ஆட் பண்ணல. ஸோ எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் பண்ணியிருக்கோம். சுற்றிலும் அவுட்டர் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டம் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் கீழே 1.5 இன்ச்சு விட்டு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோல்டிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தும், செகண்ட் ஃபோல்டிங்க்கு ஒரு 1 இன்ச்சு சேர்த்தும் மடித்து நீங்கள் பாட்டமை ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கோங்க. ப்ளவுஸை ப்ராப்பராக கட் பண்ணி மட்டும் வச்சிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15 நிமிஷத்தில் இந்த ப்ளவுஸை ரெடி பண்ணிடலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கூட ரொம்பவும் டைம் எடுக்காது. ஸோ சிம்பிள் மெத்தடில் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், பாட்டம் ஃபினிஷிங் முடிச்சாச்சு. இப்போது பேக் டாட் எப்படி பிடிக்கணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். கரெக்டாக ஷோல்டருக்கு சென்டராக கீழே மடித்து 1/2 இன்ச் அகலத்தில் ஒரு 3 இன்ச்சு உயரத்தில் நீங்கள் பேக் டாட் பிடிச்சிக்கோங்க. டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. எப்பவும் சொல்கிற மாதிரி பேக் டாட் நல்லா கிராஸில் கொண்டு முடிங்க. கட்டாயம் கிராஸில் கொண்டு முடிங்க. எட்ஜில் ரஃப் அடிக்காதீங்க. கப் டாட்டுக்கு என்ன மெத்தடோ அதே தான் இந்த டாட்டுக்குமே. இப்போது நெக் பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை தொலைச்சிடக்கூடாது. இப்போது அதை வச்சு தான் நம்ம பேட்சை ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த எக்ஸஸாக நம்ம ஒரு 1.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டோம் இல்லையா, அந்த பேட்சை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு உள்ள எக்ஸஸ் லைனிங் கொடுக்கறதுக்காக நான் அந்த கழுத்து பீஸையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாத் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே லைனிங் கச்சிதமாக இருந்தனால நான் பீஸை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த பீஸையே யூஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ இதுல எந்தவித கேன்வாஸுமே யூஸ் பண்ணலங்கிறதுக்காக இன்னொரு எக்ஸ்ட்ரா லைனிங் கொடுக்குறேன். டபுள் லைனிங் கொடுத்து மேல் கிளாத்தை நான் தைச்சு திருப்பி தான் இந்த பேட்சை ரெடி பண்ண போறேன். பாருங்க, அந்த பேட்சை வச்சு தான் இந்த மார்க்கிங்கை பண்றேன். இப்போ எக்ஸஸ் லைனிங் வந்துட்டு 2 லைனிங் கொடுத்து அந்த பேட்சை வச்சு மார்க்கிங் பண்ணி தான் நம்ம இந்த பார்டரை வந்துட்டு ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த பார்டரை நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம். திருப்பினதுக்கு அப்புறமா அந்த பேட்ச் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவு இதுல ஒரு மார்க்கிங்கை போட்டுக்கிறேன். நான் பண்ணியிருக்க அதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அந்த லைனிங்கோட ஆர்டரை மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே ஒரே சைட்ல வர மாதிரி ஆகிடும். ஸோ லைனிங்கோட ஆர்டரை மாத்தாம நான் பண்ணியிருக்க அதே மெத்தட்லேயே நீங்களும் பண்ணி தைச்சு திருப்பி ஒரு டாப் ஸ்டிச் போட்டு அதையும் உள்பக்கம் திருப்பி ஒரு ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. 2 சைடு பேட்சுமே. இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் கரெக்டாக வருதாங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு பேட்சை ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடு பேட்சையுமே ரெடி பண்ணி 2யும் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் கரெக்டாக வருதாங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ 2 சைடுமே நான் ரெடி பண்ணி முடிச்சுட்டேன். ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் அந்த குட்டியாக ஒரு பீஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை வச்சு தான் வந்துட்டு நம்ம மார்க்கிங் பண்ணணும். அந்த மார்க்கிங் மேலே தான் வந்து நம்ம ஸ்டிச்சுமே போடணும். ஸோ கரெக்டாக அந்த குட்டி பீஸை தொலைச்சிட வேணாம், பத்திரமா எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த பேட்ச் ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சிங் சைடு வந்துட்டு நாம் அந்த பேட்சை கரெக்டாக வச்சு பின் பண்ணிவிட்டு அதை சுற்றியில் இருக்க அவுட்டரை மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்த சைடு வந்துட்டு நெக் சைடு வரணும். அந்த எக்ஸஸ் பீஸ் வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி நான் கரெக்டாக மார்க் பண்ண அதே ஷேப்பில் நீங்களும் மார்க் பண்ணி இப்போது அந்த ப்ளவுஸில் வச்சு நீங்கள் நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த மார்க்கிங் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த ப்ளவுஸோட நெக் அவுட்டர் வரணும். பாருங்க, இந்த ஸ்வீட் ஆர்ட் நெக்கோட அவுட்டர் வந்துட்டு அந்த மார்க்கிங் மேலேயே பிளேஸ் ஆகிற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் வியூவர்ஸ். இந்த நெக்கு ரொம்ப சிம்பிள் அண்டு ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ அந்த பேட்சோட எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வேணும்னா நீங்கள் ஓவர்லாக் கூட போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இதில் ஓவர்லாக்லாம் போடலை. அவ்வளோதான். இப்படியே விட்டாலுமே நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் இதை வந்துட்டு எலகண்டாக காட்டுறதுக்காக நான் அந்த அவுட்டரில் லேஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸோட பார்டர் வந்துட்டு சில்வர் கலரில் இருக்கிறதுனால நான் சில்வர் லேஸ் யூஸ் பண்ணுறேன். உங்களோட பார்டர் கலர் என்னவோ நீங்கள் அந்த கலரில் லேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அவுட்டரில் நீங்கள் பைப்பிங் வச்சு கூட ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் லேஸுக்கு பதிலாக. ஆனால் நான் வந்துட்டு பைப்பிங் எதுவும் வைக்கலை, லேஸ் மட்டும் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். பாருங்க, அந்த நெக்கோட அவுட்டருக்கு மட்டும்தான் லேஸ் வச்சுருக்கேன். வேற எந்த இடத்துக்குமே நான் லேஸ் கொடுக்கல. இதுவே பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்கும். பிகினர்ஸ் வந்துட்டு இன்னும் நான் டிசைன் ப்ளவுஸே ரெடி பண்ணதில்லை, எனக்கு டிசைன் ப்ளவுஸ் எப்படி பண்ணுறதுனே தெரியாது அப்படின்றவங்க கூட இதை வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு நாட் அட்டாச் பண்ணும். அதுவுமே நான் சில்வர் கலர் தான் எடுத்திருக்கேன். 1 மீட்டர் சில்வர் த்ரெட்டே போதும். அதை 2ஆக கட் பண்ணோம்னாவே நமக்கு ஒரு சைடுக்கு 1/2 மீட்டர் வரும். 1/2 மீட்டருக்கு மேலே நம்ம நாட் அதிக லென்த் கொடுக்கக்கூடாது. பாருங்க, இப்போ நான் 2 சைடுமே வந்துட்டு ஒரு நெக்கிலேருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணி நான் அந்த நாட்டை வச்சு அட்டாச் பண்ணுறேன். அட்டாச் பண்ணும்போது நம்ம நல்லா ஹெவியாக வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். ஏன்னா இது த்ரெட்டுங்கிறதுனால கண்டிப்பாக தையல் பிரிஞ்சு வந்துடும் இழுத்து கட்டும்போது. ஸோ நீங்கள் நல்லா ஹெவி ஸ்டிச் போட்டு நாட்டை வந்துட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இதை நான் கட்டி காட்டுறேன். உங்களுக்கு இந்த லென்த்தே வந்துட்டு போதும். ரொம்ப அதிகமாக லென்த்து கொடுத்தோம்னா நமக்கு ப்ளவுஸுக்கு கீழே நாட்டு தொங்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு லுக் வந்துட்டு நீட்டாக இருக்காது. இப்போ இதுக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த கோன் ரெடி பண்ணணும். நான் 4ஆக மடித்து கிராஸில் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதை வந்து இப்போ நாட்டுக்குள்ளே வச்சு அந்த கோனை ரெடி பண்ணிக்கலாம். நான் பண்ணுற அதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு இன்னும் வந்துட்டு டெசல் வந்து நிறைய வேணும்னா நம்ம இன்னும் 2-3 கூட கீழே தொங்க விட்டுக்கலாம். நான் இதுக்கு ஒரே ஒரு டெசல் மட்டும்தான் கொடுக்குறேன். அவ்வளோதான் வியூவர்ஸ், நமக்கு ஈஸியாக அந்த ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ சிம்பிளான ப்ளவுஸை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ப்ளவுஸில் எப்படி வந்ததுங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே வியூவர்ஸ், இதே போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நெக் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம ஹஸ்வி ஸ்டிச்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே போல் ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.
கொரியர் மூலியமா நம்ம எங்க இருந்தாலும் ரீச் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே வீவர்ஸ், இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நெக் வீடியோஸ் எல்லாம் நம்ம ஹஸ்பி ஸ்டிச்சஸ்ல அப்கமிங் வீடியோல அப்லோட் பண்றேன். அதையும் பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்க. ஓகே வீவர்ஸ், இது வரைக்கும் உங்க கோல்டன் டைமிங்கை கொடுத்து என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.